ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இன்னைக்கான நீட் டாபிக்ஸ பாக்கிறதுக்கு முன்னாடி உங்கள நிறைய பேர் நீட் ஃபுல் லென்த் மாடல் எக்ஸாம்ஸ், அதாவது நீட் முழு மாதிரி தேர்வுகளும் நீட் என்டிஏ சிலபஸ பேஸ் பண்ண ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கேட்டிருந்தீங்க. அத பத்தி இப்ப டீடைலா பார்க்கலாங்க. இப்ப நீங்க உங்களை செல்ஃப் எவாலுவேட், அதாவது சுய மதிப்பீடு செய்து பார்க்க ஒரு நீட் முழு மாதிரி தேர்வை, அதாவது தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் பயாலஜில 90 கேள்விகளும், பிசிக்ஸ்ல 45 வினாக்களும், கெமிஸ்ட்ரியில 45 வினாக்களும், மொத்தமா 180 கேள்விகள் அடங்கிய ஒரு முழு மாதிரி தேர்வை வாங்கி ஆன்லைன்ல எழுதி பார்க்க 75 ரூபாய் மட்டும்தாங்க. அதுவே நீங்க 5 முழு மாதிரி தேர்வை வாங்கினீங்கன்னா அதனுடைய விலை ரூபாய் 350ங்க. நீங்க இந்த தேர்வுகளை பற்றி விளக்கமா தெரிஞ்சுக்கணும்னா இங்க நாங்க டிஸ்பிளே பண்ற இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருப்போங்க. அதை கிளிக் செஞ்சு பாத்துக்கலாங்க. அடுத்ததா என்டிஏ சிலபஸ பேஸ் பண்ண நீட் தமிழ் மீடியம் மெட்டீரியலான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி புக்ஸ் நீங்க வாங்கணும்னா ரூபாய் 1800 பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. அதுவே இங்கிலீஷ் மீடியம் நீட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணும்னா 1950 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. இதுக்கான தொகையை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கூகுள் பே அல்லது போன் பே அல்லது இன்டர்நெட் பேங்கிங் அல்லது டைரக்டா பேங்க்ல பே பண்ணிட்டு அதனுடைய பேமெண்ட் ஸ்லிப் காப்பியையும் உங்களுடைய முழு முகவரியையும் வாட்ஸ்அப் நம்பரான 9949833313க்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சு வச்சிருவோங்க. அதே போல இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடி இத பற்றிய முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நாங்க இப்ப இங்க டிஸ்பிளே பண்ற இந்த வீடியோ லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோங்க. அதை கிளிக் செஞ்சு நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க, இன்னைக்கான டாபிக்க பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிபிகேஷனா வருங்க. நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது அடினோ ஹைபோஃபிசிஸ் உடைய 4th ஹார்மோன், அதாவது பாலிக்கில் செல்களை தூண்டும் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பாலிக்கில் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது ஷார்ட் ஃபார்மில் FSHன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இதனுடைய அதே தாங்க, இந்த பாலிக்கில் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எதனால் ஆனது, அதனுடைய உட்புற என்னென்ன பொருட்கள் இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா கிளைகோபுரத ஹார்மோன் தான் இது. அதாவது FSH இஸ் ஏ கிளைகோப்ரோட்டீன் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் ஒரு ஹார்மோன்ஸில் நான் சொல்லியிருக்கேன், எல்லா ஹார்மோன்ஸும் கண்டிப்பாக கிளைகோப்ரோட்டீன்ஸ்லால் ஆனது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ரீசன் என்னென்னா, கிளைகோப்ரோட்டீன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது லைட்டாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அதர் ஹார்மோன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ரைட்டுங்களா? இந்த ஹார்மோன்ஸு எதனால் ஆனது? FSH இஸ் ஏ கிளைகோப்ரோட்டீன், அதாவது இது ஒரு கிளைகோபுரத ஹார்மோன் ஆகும்னுட்டு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இது என்ன கெமிக்கல் நேச்சரு, எதனால் ஆனதுன்னுட்டு நம்ம இந்த பாலிகல் செல்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? இப்போ கீழே வாங்க. பொதுவாகவே இந்த பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எல்லாமே செக்ஸ் பேஸ்ட் ஆன் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதாவது மேலு ப்ளஸ் ஃபீமேல் செக்ஸ் பேஸ்ட் ஆன் தான் எல்லாமே அவங்க அந்த ஒர்க்கு தான் மெஜாரிட்டி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? நம்ம லூட்னைசிங் ஹார்மோன் ஆகட்டும், பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எல்லாமே இந்த செக்ஸ் பேஸ்ட் ஆன் ஒர்க்கு தான் கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அதன்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட்டு, அண்டகம் மற்றும் விந்தகத்தின் பணிகளை நெறிப்படுத்துகின்றன. அதாவது ஓவரிஸ் FSH regulates the functions of the gonads. gonadsன்றது என்னன்னா ஒரு மேலுடைய செக்ஸ் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ். அதாவது ஒரு மேலன்னா ஏதாவது ஒரு ஸ்பெர்ம்ஸு இது மாதிரி வச்சுக்கோங்க, ஃபீமேல்ஸ்ன்றது ஓவரி, எக்ஸு இது மாதிரி வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு பேர் தான் கொனட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? கொனட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கொனட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். கொனட்ஸு யார் ஓவரி அண்டு டெஸ்டிஸ். ஓவரின்றது பேஸ்ட் ஆன் தட் ஃபீமேல்ஸு, டெஸ்டிஸ்ன்றது பேஸ்ட் ஆன் தட் மேல். ரைட்டுங்களா? இது ஒரு ஜென்ரல் தான், இது பேசிக் நாலேஜ் தான். நெக்ஸ்ட்டு மூணாவது பாயிண்ட்டுக்கு நாம் போயிடலாம். FSH ஆண்களின் விந்தணு உற்பத்தி மற்றும் வெளியேற்றத்தை தூண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டுங்க. ரைட்டுங்களா? அதாவது பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பாய்ஸ்லையும் ஒர்க் பண்ணுறாங்க, கேர்ள்ஸ்லையும் ஒர்க் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? மேலேயும் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ளஸ்
ஃபீமேலே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒர்க் அவங்க வந்து பண்ணுவாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாய்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடக்ஷனில், அதாவது ஸ்பெர்ம்ஸ் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் எல்லாமே கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறது, கரெக்டாக பாதுகாப்பாக எல்லாமே வந்து நெறிப்படுத்துறது, இது மாதிரி ஒர்க் எல்லாமே அதாவது ஸ்பெர்ம்ஸ், ஓகேங்களா, மேலுடைய அதாவது ஆண்களுடைய ஸ்பெர்ம்ஸ் ஆறு விந்தகங்கள் எல்லாமே அது மெச்சுரேஷன், அதாவது கரெக்டாக வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து அது கடக்கணும், ரைட்டுங்களா. இந்த கடக்கும்போது அதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக கண்காணிக்கிறது, அதை வந்து ஊக்கப்படுத்துறது, இது மாதிரி ஒர்க் எல்லாமே யார் பண்ணுறாங்களன்னா நம்ம பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா. லைட்டாக கண்டென்ட் பை கண்டென்ட்டாக போகலாங்க. ரொம்ப அவசரப்பட்டு அதிகமாக வந்து நம்ம பாஸ்ட்டாக போனோம்னு வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு வந்து நமக்கு புரியாது இது. ஆனால் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் அடுத்த டைம் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே புதுசாக இருக்கும். ஹார்மோன்ஸ்ன்றது அந்தளவுக்கு தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக கண்டென்ட் பை கண்டென்ட்டாக நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த கான்செப்ட் மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணும்போது நான் சொன்ன அந்த கான்செப்ட் அந்த மெட்டீரியல்ஸில் அப்படியே ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா. இப்போ முடிஞ்சதுங்களா. ஆண்களில் என்ன பண்ணுறாங்க, விந்தணு உற்பத்தி மற்றும் அதன் வெளியேற்றத்தை தூண்டும், அவ்வளோதான், ரைட்டுங்களா. வெளியேற்றத்தை ரெண்டு சின்னதாக நான் போட்டிருப்பேன். ஆனால் மெச்சுரேஷன்ஸ் அதுக்கு முன்னாடி நடைபெற டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் எல்லாமே இவங்க தான் ஆர்கனைஸ் வந்து பண்ணுவாங்க. பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆர்கனைஸ் வந்து பண்ணுவாங்க, ரைட்டுங்களா. இந்த பாயிண்ட்டு கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே முன்னாடி எல்லாமே கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா. பப்ளிஷ்டு கொஸ்டின்ஸில் எல்லாமே இது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து நீட் கொஸ்டின்ஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு, ஓகேங்களா. 3 பாயிண்ட் முடிஞ்சதுங்களா. நாலாவது பாயிண்ட் என்னென்னா, இப்போ பாய்ஸ் முடிஞ்சிருக்கு. கேர்ள்ஸில் அப்படி என்னங்க பண்ணுறாங்க, ஃபீமேல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபாலிக்கல் செல்ஸ் அது மென்சுரல் சைக்கிளில் வருவாங்க. அதாவது தமிழில் மாதவிடாய் சுழற்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அந்த மாதவிடாய் சுழற்சி அது மென்சுரல் சைக்கிளில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஈஸ்ட்ரோஜன் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்ப்பாங்க. அந்த கான்செப்ட் தான் நம்ம உள்ளே போக போகிறோம், ரைட்டுங்களா. இப்போ 4வது கான்செப்ட் வந்து நீங்கள் பாருங்கள். 4வது பெண்களில் எஃப்எஸ்ஹெச்ன்றது என்ன, பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்டகத்தின் மீது செயல்பட்டு, அண்டகம்ன்றது என்ன, ஓவரி, ஃபீமேல்ஸுடைய ஓவரி, அண்டகத்தின் மீது செயல்பட்டு கிரேஃபியன் பாலிகல் செல்களை வளர்ப்பதுடன் முதிர்ச்சி அடையும் தூண்டுகிறது, ரைட்டுங்களா. இங்கிலீஷில் நீங்கள் பாருங்கள். இன் ஃபீமேல்ஸ் எஃப்எஸ்ஹெச் acts and the ovaries and brings about the development. அது டெவலப்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மென்சுரேஷன் ஆஃப் கிரேஃபியன் பாலிகல்ஸ், ரைட்டுங்களா. இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் ஒரு டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன் தான். கீழே இந்த டயக்ராம் வந்து நான் கொடுத்துருக்கேன், ரைட்டுங்களா. இந்த டயக்ராமும் இந்த கண்டென்ட்டும் வந்து சேம் தான், ஓகேங்களா. இப்போ இந்த டயக்ராம்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். ஹைப்போதலாமஸ் இருக்குங்களா. ஹைப்போதலாமஸ் கீழே அது இம்பென்டிபுலம், அது ஆல்ரெடி வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ரைட்டுங்களா. இப்போ இந்த பாலிக்கல் அதாவது எஃப்எஸ்ஹெச் பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் யார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஆன்டீரியர் பிட்யூட்ரியான அதாவது அடினோ ஹைபோஃபைசிஸ் பிட்யூட்ரி நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க, ரைட்டுங்களா. அதுக்கு முன்னாடி எஃப்எஸ்ஹெச் ப்ரொடக்ஷன் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு லைட்டாக வந்து ஊக்குவித்தல் வந்து நடைபெறணும், ரைட்டுங்களா. அது யாரை வந்து பண்ணுவாங்க, நம்ம ஹைப்போதலாமஸ் வந்து பண்ணுவாங்க. யார் மூலமாக பண்ணுறாங்கன்னா குனோட்டோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. குனோட்டோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், இது கரெக்டாக பாருங்கள், இந்த ரெட் கலர் குனோட்டோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். இது ஹைப்போதலாமஸ் இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணது. குனோட்டோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே நமக்கு ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஆன்டீரியர் பிட்யூட்டரின்றது என்ன, அடினோ ஹைபோஃபைசிஸ் பார்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க, ரைட்டுங்களா. இந்த குனோட்டோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன்ஸ் விடுவிக்கும் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. குனோட்டோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் இது வந்த உடனே ஆன்டீரியர் பிட்யூட்டரி அடினோ ஹைபோஃபைசிஸ்க்கு வந்த உடனே இங்கே ஆன்டீரியர் பிட்யூட்டரி மூலமாக என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, எஃப்எஸ்ஹெச் அதாவது பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் இங்கே ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க, ரைட்டுங்களா. இது பண்ணிட்டாங்களா இவங்க, பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் நமக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே தான் கண்டென்ட்டே ப்ரெசென்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நமக்கு எல்லாமே
தெரிஞ்ச நாலேஜ் தான். இது ஆல்ரெடி அதிகமான ஹார்மோன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது முன்னாடி ஹார்மோன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு மேலே இருக்கிற இந்த கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? இப்போ இந்த பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் அப்படியே ஃபீமேல்ஸில் லைட்டாக வந்து அந்த பிளட் ஃப்ளோ லைட்டாக வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது டியூரிங் தி மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது நம்ம மாதவிடாய் சுழற்சி நடைபெறும் போது அந்த பிளட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த பிளட் ஃப்ளோ லைட்டாக வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. இது லைட்டாக வந்து மேலே வந்து ஒரு லைட்டாக வந்து மேலே ஒரு கோடு மாதிரி நான் போட்டுக்கோங்க பாருங்க. இது பேஸ்ட் ஆன் தட் FSH, அதாவது பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த பிளட் ஃப்ளோ வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ வந்து FSH வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கீழே இருக்கிற இந்த கோடுக்கு பேர் வந்து லூட்னேசிங் ஹார்மோனாக சொல்லுவாங்க. பிளட் ஃப்ளோ, அதாவது மேலே இருக்கிற இந்த கோடு பேஸ்ட் ஆன் தட் பிளட் ஃப்ளோ, அதாவது பிளட் எந்த அளவுக்கு வந்து ஃப்ளோ, அதாவது டியூரிங் தி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எந்த அளவுக்கு இருக்குதான்னுட்டு அந்த பிளட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இது FSH மேலே இருக்கிற கோடு, கீழே வந்து லூட்னேசிங் ஹார்மோன். இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது லைட்டாக சின்னதாக தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். லூட்னேசிங் ஹார்மோன் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ், ஒரு குறிப்பிட்ட டைம் போன உடனே இது LH வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது லூட்னேசிங் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம FSH வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் வந்து ஆவாங்க, ரைட்டுங்களா? இது பிளட் ஃப்ளோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டாக வந்து பார்ப்பாங்க, ரைட்டுங்களா? இது முடிஞ்ச பின்னாடி நமக்கு பாலிக்கல் செல்ஸ், இதை தான் பாலிக்கல் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்னது இந்த ஸ்டேஜ் நீங்கள் பாருங்க. இந்த ஸ்டேஜ் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே டெவலப்மெண்ட் ஆகிட்டு ஓரளவுக்கு பெருசு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பெருசு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பெருசு. இவங்களுக்கு பேர் தான் growth ஆஃப் பாலிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? சின்னது அப்போ லைட்டாக வந்து அப்போ தான் டெவலப்மெண்ட் வந்து ஆயிருக்கு. அதுலேருந்து அதை விட பெருசு, அதுலேருந்து அதை விட பெருசு, அதுலேருந்து அதை விட பெருசு. இது அப்படியே இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் growth ஆஃப் பாலிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் பாலிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இதெல்லாமே வந்து இந்த பாலிக்கல்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறது அதாவது க்ரோத் பண்ணுறது நம்ம யாரை வந்து வளர்க்குறாங்களன்னா நம்ம FSH தான் டெவலப்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதாவது பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் இது டெவலப்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பொறுப்பு வந்து ஏற்றுட்டு அவங்க கரெக்டாக வந்து பார்ப்பாங்க, ரைட்டுங்களா? இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறமா வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து வருவாங்க. ஈஸ்ட்ரோஜன், ரைட்டுங்களா? அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து செக்ரேஷன் ஆவாங்க. இது ஃபைனல் ஸ்டேஜாக நமக்கு மென்சுரேஷன் வந்து வந்துடுவாங்க, ரைட்டுங்களா? இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்ப்பாங்க. இதில் நம்ம பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸில் இந்த கான்செப்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஏரியாவில் தான் மெஜாரிட்டி கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். அந்த பிளட் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்கும், பாலிக்கல் செல்ஸ் யாரை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம், ரைட்டுங்களா? இதில் இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் எது நம்ம அதாவது மூணாவது பாயிண்ட் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு 4வது பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க, கொனாடோட்ரோபிக் ஹார்மோனா வேறு எந்த ஹார்மோன் ஹைப்போதாலமஸ்லேருந்து வந்து நமக்கு பிட்யூட்டரிக்கு வந்து ரீச் ஆகுறாங்க, இது மாதிரி கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் ஹார்மோன்லேருந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ 4வது ஹார்மோன்னு முடிஞ்சது. அடுத்த நம்ம ஒரு 2 ஹார்மோன்ஸ் தாங்க இருக்குது. 6வது ஹார்மோன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அடினோ ஹைபோஃபிசிஸ் ஹார்மோன்ஸ் ஒட்டுமொத்தமாக கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம நியூரோ ஹைபோஃபிசிஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். நம்ம அடுத்த ஹார்மோன்ஸ் 5வது ஹார்மோன்ஸ் வந்து நம்ம அடுத்ததாக 5th ஹார்மோன், அதாவது அடினோ ஹைபோஃபிசிஸோடைய 5வது ஹார்மோன் நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? அதுதான் நம்ம லூட்னேசிங் ஹார்மோன்ட்டு சொல்லுவோம். லூட்னேசிங் ஹார்மோன் நீங்கள் பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆகட்டும், இந்த ஹார்மோன் லூட்னேசிங் ஹார்மோன், இவங்க 2 பேருமே வந்து ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இனப்பெருக்க ஹார்மோன்கள்னு சொல்லுவாங்க. இது சின்ன வயசில் அந்தளவுக்கு இது செக்ரேஷன் ஆகாது. நம்ம அந்த ஃபியூபரிட்டி அந்த ஏஜ் அட்டன் பண்ணி அதுக்கு மேற்கொண்டு தான் இந்த ஹார்மோன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செக்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? அதுக்காக தான் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் ஆர் இனப்பெருக்க ஹார்மோன்கள்ன்ட்டு நம்ம சொல்லுவோம். லூட்னேசிங் ஹார்மோன் அண்டு
FSH பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகேங்களா? இப்போ இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்க்கலாம். லூட்னேசிங் ஹார்மோன்ன்றது அதனுடைய என்ன நேச்சர், அது கிளைகோ புரதங்களால் ஆனதுதான் நம்ம லூட்னேசிங் ஹார்மோன்னு சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. ஆண்களில் விந்தகத்தின் இடையீட்டு செல்களின் மீது இன்டீரியர் செல்ஸ் சொல்லுவாங்க, இடையீட்டு செல்களின் மீது செயல்பட்டு ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டரான் உற்பத்தியை அது தூண்டும். ரைட்டுங்களா? பேஸ்ட் ஆன் தட் நம்ம அந்த செக்ஸுவல் பேஸ்ட் ஆன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரான் தான் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி மேல்ஸ். ரைட்டுங்களா? ஆண்களில் டெஸ்டோஸ்டரான் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதுவாங்க அந்த இனப்பெருக்க டைமில். ரைட்டுங்களா? அதாவது ஒரு இனப்பெருக்க ஹார்மோன்னு வச்சுக்கோங்க, டெஸ்டோஸ்டரான் தான் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்டு. அந்த டெஸ்டோஸ்டரானை ஆண்களில் கரெக்டாக செக்ரேட் ஆகிற மாதிரி, அதாவது ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி யார் கரெக்டாக பாதுகாப்பாக அதெல்லாமே பராமரிப்பாங்களன்னா நம்ம லூட்னேசிங் ஹார்மோன் தான் அதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? இந்த லூட்னேசிங் ஹார்மோன்ஸ் ப்ளஸ் பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரெண்டுமே நம்ம அதாவது மேலையும் செயல்படும், ஃபீமேல்ஸ்லேயும் செயல்படும். ஆனால் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ மேல இந்த லூட்னேசிங் ஹார்மோன் அதாவது நம்ம டெஸ்டோஸ்டரான் உற்பத்தியை ஊக்குவிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபீமேல்ஸில் அந்த கார்பஸ் லூட்டியம் இது மாதிரி பேஸ்ட் ஆன் ஒர்க் எல்லாமே அங்கே பார்ப்பாங்க ஃபீமேல்ஸில். ரைட்டுங்களா? இப்போ ரெண்டாவது பாயிண்ட் முடிஞ்சுது. மூணாவது பாயிண்ட்டுக்கு வாங்க. பெண்களில் அதாவது ஃபீமேல்ஸில் லூட்னேசிங் ஹார்மோன்ஸ் இருப்பாங்க. இதுதான் லூட்னேசிங் ஹார்மோன்ஸ். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த FSH அதாவது பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம பாலிகல் செல்களை முதிர்ச்சடைய செய்வாங்க. ரைட்டுங்களா? அது டிஃப்ரெண்ட் பேஸ் தாங்க. அது நீங்கள் மென்சல் சைக்கிள் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அது மாதவிடாய் சுழற்சின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். அதில் லியூட்டியல் பேஸு அண்டு பாலிக்கல் பேஸ்ன்னுட்டு ரெண்டு பேஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? அந்த பாலிக்கல் பேஸில் தான் நம்ம FSH செயல்படுவாங்க. லியூட்டியல் பேஸில் யார் செயல்படுவாங்க? LH செயல்படுவாங்க. ரைட்டுங்களா? LH அந்த கார்பஸ் லூட்டியம் ரிலீஸ் ஆகிறது இது மாதிரி ஒர்க் எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க. ரைட்டுங்களா? ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் நமக்கு மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். FSH ஆகட்டும் ப்ளஸ் LH ஆகட்டும். பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் இம்பார்ட்டன்ட் தான், லூட்னேசிங் ஹார்மோன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹார்மோன்ஸ் தான் நம்ம ஃபீமேல்ஸ். ரைட்டுங்களா? இந்த FSH ஹார்மோன்ஸு பாலிக்கல் செல்ஸை ரைட்டாக டெவலப்மெண்ட் பண்ணி ஓவுலேஷன் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க. ரைட்டுங்களா? ஆனால் ஓவுலேஷன் ஸ்டேஜ்ன்றது ஒரு லைட்டாக சென்டர் ஆஃப் தி ஸ்டேஜ் தான். நெக்ஸ்ட் தான் நம்ம ஓவுலேஷன் முடிஞ்ச பின்னாடி தான் கார்பஸ் லூட்டியம் அந்த ஸ்டேஜ் வருவாங்க. ரைட்டுங்களா? அந்த கார்பஸ் லூட்டியம் ஸ்டேஜில் தான் யார் செயல்பாட்டுக்கு நிலைக்கு வருவாங்க? நம்ம லூட்னேசிங் ஹார்மோன் செயல்பாட்டு நிலைக்கு வருவாங்க. அதுதான் லியூட்டியல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டுங்க. இதுலேருந்து அடிக்கடி அதிகமான டைமு நீட் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இது முடிஞ்சதுங்களா? அதாவது மேல்ஸில் இதை டெஸ்டோஸ்டரான் ப்ரொடியூஸ் பண்ணது, ஃபீமேல்ஸில் LH மற்றும் FSH பாலிக்கல் செல்களை முதிர்ச்சியடைய செய்யும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். அதாவது அண்டம் விடுபடுதல், கார்பஸ் லூட்டியத்தை பராமரித்தல் மற்றும் அண்டக ஹார்மோன்கள், அதாவது இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுறது இது மாதிரி ஒர்க் எல்லாமே உங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அண்டக ஹார்மோன்கள் உற்பத்தியை யாரை மேம்படுத்துது, எது மேம்படுத்துது? நம்ம லூட்னேசிங் ஹார்மோன் மேம்படுத்துவாங்க. ரைட்டுங்களா? இங்கிலீஷில் பார்த்துடலாம். LH இண்டிபெண்டலி, அதாவது தனியாக அது செய்வாங்க. Induces ovulation, maintains the corpus luteum and promotes synthesis and releases of ovarian hormones. ரைட்டுங்களா? இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் இருப்பாங்க ஃபீமேல்ஸில், அவங்க எல்லாமே ஓவரியன் மூலமாக ரிலீஸ் ஆகிற மாதிரி இவங்க பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கண்டென்ட் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ இந்த டயக்ராம்ஸ்க்கு நம்ம போயிடலாம். இந்த டயக்ராம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இது இந்த கண்டென்ட்டோடைய ஓவரால் சம்மரி இதில் சொல்லிடுவாங்க ஃபீமேல்ஸ். ஓகேங்களா? இதில் இப்போ ஹைப்போதலாமஸ் இருக்குது. ஹைப்போதலாமஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட லைட்டாக ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிமுலேட்டின் ஒர்க் கொனோட்டோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் பண்ணுவாங்க. அதாவது கொனோட்டோட்ரோபிக் விடுவிப்பு ஹார்மோன் பண்ணுவாங்க. இது பண்ணி முடிச்ச உடனே யார்கிட்ட வருவாங்க? அவங்க ஆன்டீரியர் பிட்யூட்டரி, அதாவது அடினோ ஹைபோஃபைசஸ்க்கு வருவாங்க. அடினோ ஹைபோஃபைசஸ்க்கு இவங்களுடைய சிக்னல் இவங்களுக்கு கிடைச்ச உடனே இவங்க என்ன உற்பத்தி பண்றாங்க? FSH, அதாவது பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் பண்றாங்க.
கையோட அதாவது இன்னொரு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம LH அது கூட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? நான் எதுக்காக ரெண்டுமே ஒன்றா போட்டிருக்கான்னு நீங்கள் கேட்டிங்களன்னா அப்போ தான் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு புரியும். மென்சல் சைக்கிளோடைய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு கரெக்டாக வந்து புரியும். ரைட்டுங்களா? அதுக்காக தான் நான் ரெண்டுமே வந்து ஒன்றா போட்டிருப்பேன். ஆன்டீரியர் பிட்யூட்டரி அதாவது அடினோ ஹைபோஃபைசிஸ்லேருந்து யார் யார் ப்ரொடியூஸ் ஆகுறாங்களான்னா FSH அண்ட் LH பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் மற்றும் LH லூட்னைசிங் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆவாங்க. இவங்க ப்ரொடக்ஷன் ஆன உடனே நெக்ஸ்ட் வந்து இந்த டயக்ராம்ஸ்க்கு மேலே வந்து பிளட் ஃப்ளோன்னுட்டு ஒரு டயக்ராம்ஸ் வரும். ரைட்டுங்களா? பிளட் ஃப்ளோ அந்த டயக்ராம்ஸ் லைட்டாக கட் பண்ணியிருப்பேன். அடுத்த டயக்ராம் தான் நான் போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? இது வந்து மென்சஸ் சைக்கிள் அதாவது மாதவிடாய் சுழற்சியோட ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த FSH அதாவது பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த ஃபாலிக்கல் செல்ஸை வந்து இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டோட செகண்ட் ரவுண்டோட வந்து பெருசாக இருக்குது. செகண்டை கம்பேர் பண்ணும்போது மூணாவது பெருசாக இருக்குது. மூணாவது கம்பேர் பண்ணும்போது நாலாவது பெருசாக இருக்குது. இதுதான் இந்த பாலிக்கல் செல்ஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? பாலிக்கல் செல்ஸ் க்ரோத்து நீங்கள் ஏதாவது நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாலிக்கல் செல்கள் வளர்ச்சி இது எல்லாமே வந்து ஒரே சேம் மீனிங் தான். இப்போ FSH இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் பண்ண உடனே இந்த ஸ்டேஜில் ஓவுலேஷன் வந்து வருவாங்க. ஓவுலேஷன் அந்த கான்செப்ட் வந்து வருவாங்க. நெக்ஸ்ட்டு தான் நம்ம LH வந்து வருவாங்க. ரைட்டுங்களா? LH லூட்னைசிங் ஹார்மோன் இந்த கார்பஸ் லூட்டியம் ரிலீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஈஸ்ட்ரோஜன் அந்த ஒர்க்கு வந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ஈஸ்ட்ரோஜன் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து போயிடுவாங்க. ரைட்டுங்களா? இதுதான் ஓவரால் அந்த மென்சல் சைக்கிளில் நடைபெற ஒரு கூட்டாக தாங்க செய்வாங்க. இப்போ இந்த கட்டத்தில் கரெக்டாக வந்து திங்க் பண்ணுங்க. FSH இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதாவது பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் அதாவது பாலிக்கல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் இந்த பிளேஸில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ராசஸ் நடைபெறாது. ரைட்டுங்களா? சப்போஸ் நம்ம பாடியில் FSH இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ராசஸ் நமக்கு பிரேக் ஆகும். இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து LH வந்து கம்மியாக இருக்குது, அதாவது லூட்னைசிங் ஹார்மோன் கம்மியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்போ ஃபீமேல்ஸில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து பிரேக் ஆகும். ரைட்டுங்களா? இது வந்து மென்சல் சைக்கிளில் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து வருவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை எப்படிங்க கட்டுப்படுத்துகிறாங்களன்னா இது பேஸ்ட் வந்துட்டு ஒரு ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் தான். நம்ம எப்போ வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறோம் அதுக்கு மேற்கொண்டு தான் நீங்கள் சின்ன வயசில் சின்ன பேபிஸ்க்கு எல்லாமே இது அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் வந்து ஆயிருக்காது. இனப்பெருக்க ஹார்மோன்கள் நம்ம ஓரளவுக்கு ஏஜ் ஆன பின்னாடி தான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து செக்ரேஷன் வந்து நம்ம பாடியில் ஆவாங்க. ரைட்டுங்களா? FSH அண்டு LH ஹார்மோன்ஸ். ரைட்டுங்களா? இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த டயக்ராம். ஓகேங்களா? இந்த டயக்ராம் பேஸ்டான் கூட மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இதில் இந்த இம்பார்ட்டண்ட்டான இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த இம்பார்ட்டண்ட்டாக நான் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கணும், இதெல்லாமே வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதைப்படி நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஓரளவுக்கு இது ரிலேட்டடாக கொஸ்டின் வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? நம்ம அடுத்த 6வது ஹார்மோன்ஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லாஸ்ட் ஹார்மோன், அதாவது அடினோ ஹைபோஃபைசிஸ் ஹார்மோன்ஸோடைய அந்த லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட் ஹார்மோன் தான் பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? அது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். அதுக்கு பேர் தான் லியூட்டோட்ரோபிக் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. லியூட்டோட்ரோபிக் ஹார்மோன் இது எந்த வகையை சார்ந்தது? புரத ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அதாவது இட் இஸ் எ புரோட்டீன் ஹார்மோன். இவங்க என்னங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தாங்க. அதாவது பெண்களில் குழந்தைக்கு பிறப்புக்கு பின் பால் உற்பத்தியை வந்து தூண்டும். அதாவது இட் ஸ்டிமுலேட்ஸ் மில்க் செக்ரேஷன் ஆஃப்டர் தி சைல்ட் பிரத் இன் ஃபீமேல்ஸ். ரைட்டுங்களா? மில்க் ப்ரொடக்ஷன் அதாவது நம்ம டியூரிங் தி ப்ரெக்னன்சியில் வந்து அந்த மில்க் ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்காது. அதுக்கப்புறமா அந்த சைல்டு பர்த்துக்கு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மில்க் மோஸ்ட் ஆஃப் தி எசென்ஷியல் ஃபார் தி சைல்டு. ரைட்டுங்களா? அதுக்காக மதர்ஸில் அதாவது ஃபீமேல் மதர்ஸில் இந்த லியூட்டோட்ரோபிக் ஹார்மோன் அதாவது மில்க் கிளாண்ட்ஸ்ன்ட்டு தனியாக இருக்கும். ரைட்டுங்களா? மில்க் கிளாண்டு தனியாக இருக்கும். அந்த மில்க் கிளாண்டை வந்து கரெக்டாக வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதுலேருந்து மில்க் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ரைட்டுங்களா? அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன் தான் நம்ம லியூட்டோட்ரோபிக் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா?
நெக்ஸ்ட் இதோட முடிஞ்சிடும் அடினோ ஹைபோஃபைசிஸ் ஹார்மோன்ஸ். இது கீழே நீங்க பாத்தீங்கன்னா நியூரோ ஹைபோஃபைசிஸ் ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட்டுங்களா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு 2 ஹார்மோன்ஸ் தான். அதாவது ஹார்மோன்ஸ் ஆஃப் தி நியூரோ ஹைபோஃபைசிஸ்ல என்னென்ன ஹார்மோன்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹார்மோன் வாசாப்ரெசின் ஆர் ஆன்டி டயயூரிட்டிக் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. வாசாப்ரெசின் அண்டு ஆர் ஆன்டி டயயூரிட்டிக் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன வகையை சார்ந்தது? பெப்டைடு வகையை வந்து சார்ந்ததாக இருக்கும். ரைட்டுங்களா? பெப்டைடு ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த பெப்டைடு ஹார்மோன்ஸ் இவங்க என்னங்க ஒர்க் பண்ணுறாங்க? வாசாப்ரெசின் ஆர் ஆன்டி டயயூரிட்டிக் ஹார்மோன்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது நெப்ரான்ஸ் எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ரீஅப்சார்ப்ஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் பாருங்கள், நெப்ரான்களில் சேய்மை சுருள் நுண்குழல் பகுதியில் நீர் மற்றும் மின்பகு பொருட்களில் மீள உறிஞ்சப்படுவதை மேம்படுத்துகிறது. அதாவது promotes the reabsorption of water and electrolytes by the distal tubules of nephron. ரைட்டுங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம், நெப்ரானோட மெக்கானிசம் உள்ள என்னென்ன இருக்குன்னுட்டு. நம்ம லாஸ்ட் அதாவது இதோட கண்டினியூஸ் ஹியூமன் பிசியாலஜி கண்டினியூஸ் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா? நெப்ரானோட மெக்கானிசம் டோட்டல் என்டையர் எக்ஸ்கிரீஷன் எல்லாமே ஒரு 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 3-4 வீடியோஸ் தான் நம்ம போட்டிருப்போம். ரைட்டுங்களா? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெப்ரான்ஸில் வாட்டர் ஒரு பகுதியில் வந்து ரீஅப்சார்ப்ஷன் வந்து ஆகும். ரைட்டுங்களா? அதாவது அக்வோஃபோரின்கள் சொல்லுவாங்க. அக்வோஃபோரின்கள் அவங்க மூலமாக வந்து நம்ம வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனு இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து நடக்கும். ரைட்டுங்களா? அந்த டைம்ல நெப்ரான்ஸ்ல கீழே இறங்கும் போது ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆகும். இந்த மேலே ஏறும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் ஆகும். நான் சொல்றது வந்து ஹென்லே வளைவு. ஓகேங்களா? ஹென்லே வளைவில் அதை கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நடைபெறும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாட்டர் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். ரைட்டுங்களா? நம்ம நெப்ரான்ஸ் வரைக்கும் நமக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டர், நம்ம வாட்டர்ன்றது நமக்கே தேவையானதான், நம்மளுடைய பாடிக்கே வந்து தேவையானதான். அதை பொருட்படுத்தாம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகிடும். அந்த ரிலீஸ் ஆன வாட்டர்ல ஒரு குறிப்பிட்ட வாட்டர் வந்து ரீஅப்சார்ப்ஷன் வந்து பண்ண முடியும். ரைட்டுங்களா? இந்த மெக்கானிசம் தான் நான் நெப்ரான் ப்ராசஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா? இந்த நெப்ரான் ப்ராசஸ்ல இது மாதிரி வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் ஆர் எலக்ட்ரோலைட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தான். நம்ம பாடிக்கு வந்து எலக்ட்ரோலைட்ஸ்ன்றது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? அந்த வாட்டர் பிளஸ் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே ரீஅப்சார்ப்ஷன் வந்து ஆகணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க யாரு? நம்ம வாசாப்ரெசின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? இவ்வளோதாங்க. இதோட அந்த வாசாப்ரெசின் வந்து முடிஞ்சது. லாஸ்டா வந்து ஆக்சிடோசின் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஆக்சிடோசின் இது வந்து எந்த ஹார்மோன் வகையை சார்ந்தது? பெப்டைட் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. பெப்டைடு வகையை சார்ந்தது தான் நம்ம ஆக்சிடோசின் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க பர்டிகுலரா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல ஃபீமேல்ஸ்ல என்ன ஒர்க் பண்றாங்கன்னுட்டு நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? இந்த கண்டென்ட் பாருங்க. குழந்தை பிறப்பின் போது கருப்பையில் தீவிரமாக சுரங்க செய்வதுடன் பால் சுரப்பிகளில் உள்ள பால் உற்பத்தி மற்றும் வெளியேற்றத்தை தூண்டும். ரைட்டுங்களா? அதாவது டியூரிங் தி நம்ம ஒரு ஃபீமேல் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பேபி வந்து பிறக்க போற டைம்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல இந்த கருப்பையை வந்து லைட்டா வந்து அப்படியே வந்து லைட்டா வந்து சுருங்குற மாதிரி வரும். ரைட்டுங்களா? அந்த கருப்பையை வந்து சுருங்கினாதான் அந்த பேபி வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? அதுதான் மெயின் ப்ராசஸ் அங்க. ஓகேங்களா? இந்த கருப்பையை வந்து சுருங்காது. அதுக்கு நம்ம ஆக்சிடேஷன் வந்து அது சுருங்குற மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் வந்து செய்வாங்க. ரைட்டுங்களா? அது லைட்டா வந்து சுருங்கின உடனே பேபி வந்து லைட்டா அப்படியே வந்து வெளியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து வெளியே வருவாங்க. ரைட்டுங்களா? அது இங்கிலீஷ் கண்டென்ட்ல பாருங்க. இட் ஸ்டிமுலேட்ஸ் தி வைகர்ஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் யாரோட ஸ்மூத் மசில்ஸ்? யுட்ரஸோட ஸ்மூத் மசில்ஸ் டியூரிங் தி பர்த் அண்ட் எஜெக்ஷன் மில்க் ஃப்ரம் தி மேமரி கிளான்ஸ். அது ஆல்சோ அந்த மில்க் கிளான்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதிலிருந்து மில்க் ப்ரொடக்ஷனு, அதாவது பால் உற்பத்தி. நெக்ஸ்ட் வந்து கருப்பை சுருங்குதல். இந்த 2 ஒர்க்கு தாங்க. அப்படியே வந்து இந்த 2 மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது ஆக்சிடோசின் வந்து என்ன ஒர்க் பண்றாங்க? ஃபீமேல்ஸ்ல வந்து அந்த கருப்பையை வந்து சுருங்குற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுவாங்க.
கருப்பையை வந்து லைட்டாக வந்து சுருங்குற மாதிரி அதுக்கு வேலை பார்ப்பாங்க. எதுக்காக சுருங்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த சுருங்கினாதான் பேபி வந்து வெளியே வர முடியும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன், பால் உற்பத்தியை வந்து இது லைட்டாக தூண்டும். ரைட்டுங்களா? இந்த ரெண்டு ப்ராசஸ் மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டால் நம்ம ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் நீட் கொஸ்டின்ஸ் ரெண்டுத்துலேயே தாங்க வரும். அதாவது அடினோ ஹைபோதசிஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நியூரோ ஹைபோதசிஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அது வந்து அவங்க கேட்குற கொஸ்டின்ஸே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ரைட்டுங்களா? ஆனால் இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் தரவாக நம்ம ஸ்டடி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம இந்த டாபிக்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளால அட்டன் பண்ண முடியும். ரைட்டுங்களா? இதோட பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ், அதாவது பிட்யூட்டரி, அடினோ ஹைபோதசிஸ், நியூரோ ஹைபோதசிஸ், இந்த கம்ப்ளீட் செட் எல்லா ஹார்மோன்ஸும் வந்து முடிஞ்சுது. ரைட்டுங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அந்த ஹார்மோன்ஸு கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் இன்னும் முடியல. ரைட்டுங்களா? அதனுடைய கண்டினியூஸு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடியே நீங்கள் சப்போஸ் வந்து ஏதாவது டவுட்டு, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்பட்டால் தமிழ் மீடியம் நீங்கள் வந்து கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது கால் பண்ணி நம்மளுடைய இன்ஸ்டியூட்லேயே வந்து மெட்டீரியல்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? அந்த மெட்டீரியல்ஸில் இந்த கண்டென்ட் எல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா? அது கூட நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்க, இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.